கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் அன்பு அப்படின்னா என்னங்கிறத பற்றி கொஞ்சம் தியானித்து பார்ப்போம். இன்னைக்கு உலகத்துல மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து கொண்டு இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் காண்பித்து கொண்டு இருக்கிறது அன்பா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா அது கொஸ்டின் தான் பண்ணணும். ஏன்னா அவங்க செய்யறது என்னன்னே தெரியாம அதை தான் அன்பு, அதுதான் உண்மையான பாசம், அதுதான் உண்மையான நேசம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. சரி, இந்த உண்மையான அன்பு, உண்மையான நேசம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அது ஒரு நேரத்துல ஒரு எண்டுல போய் நிற்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களை தாங்களே அழிச்சுக்கிறாங்க. ஏன்னா தாங்கள் யாரை நேசித்தாங்களோ, யார் மேல அன்பு கூர்ந்தாங்களோ அவங்கள அழித்தர்றாங்க. இப்படி தன்னைத்தானையோ இல்ல இன்னொருத்தவங்களையோ அழித்துக்கிறதுக்கு தான் மெய்யான நேசமா, மெய்யான அன்பா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா இல்லைன்னு தாங்க நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா வேதம் சொல்லி இருக்கிறது, ரோமர் 3வது அதிகாரம் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அன்புனா என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தினார் சொல்லி இருக்குது. கிறிஸ்துவாகிய தேவன் சிலுவையில இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தினார். அதுதான் மெய்யான அன்பு. அவர் நம்மை நேசித்தார். எதற்காக? நம் அவரோடு கிட்டி சேர்வதற்காக. அந்த சிலுவையில வெளிப்பட்ட அன்பு தாங்க மெய்யான அன்பா இருக்குது. அது மனிதர்களாகிய நம்ம கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காத அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, நித்திய அன்பு. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அவருக்கு வேணும், அவ்வளவுதான். உலகத்துல இருக்கிற அன்புக்கும் தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம நல்லா வாழணும், சுகமா இருக்கணும், நிறைவா இருக்கணும், இந்த உலகத்துல ஜெயமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் தம்முடைய அன்பை சிலுவையில வெளிப்படுத்தினாரு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அன்பெல்லாம் கலாச்சார சீர்கேடாதான் போய்கிட்டு இருக்கு. மெய்யான அன்பு அப்படிங்கிறத வேதத்துல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அந்த அன்பு மாத்திரமே எந்த சூழ்நிலையிலும் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அந்த நிபந்தனையற்ற அன்பை நீங்க சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த அன்பு உங்களை எல்லாவித இக்கட்டுகள் இருந்தும் பாதுகாக்கும், உங்களை நெருக்கத்திற்குள்ள தள்ளாது, உங்களை விடுவிக்கக்கூடிய அன்பா இருக்கும், உங்களை நேசிக்கிற அன்பா இருக்கும், உங்களை புறக்கணிக்காத அன்பா இருக்கும். அந்த அன்பு தான் மெய்யான அன்பு, நம் தேவனுடைய அன்பு. அந்த அன்பை பற்றிக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.